I think 7th அத்தியாயம் 3வது ஸ்லோகம் இல்லையா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवती उत्तम श्लोके भक्ति भवती नैष्ठिकी. श्री राधा श्याम सुंदर भगवान की जय. प्रभुपाद की जय. 7வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். मनुष्याणां सहस्रेषु कश्चिद् यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन् मां वेति तत्त्वतः. மனுஷ்யானாம் மனிதர்களில் சகஸ்ரேஷு பல்லாயிரம் கஸ்ஸித் ஏதேனும் ஒருவன் யததி முயல்கிறான் சித்தையே பக்குவத்திற்காக யததாம் அவ்வாறு முயல்வோரில் அபி கூட சித்தானாம் பக்குவத்தை அடைந்தவரில் கஸ்ஸித் ஏதேனும் ஒருவன் மாம் என்னை வேத்தி அறிகிறான் தத்வதக உள்ளபடி. ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்கள் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். பொருளுரை. பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ளனர். பல்லாயிரக்கணக்கான அத்தகு மனிதரில் யாதேனும் ஒருவரே ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, பூரண உண்மை என்றால் என்ன போன்றவற்றை அறிவதற்கான திவ்ய உணர்வில் நாட்டம் கொள்கிறான். மனித சமுதாயம் உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகிய மிருக நிலையிலேயே பொதுவாக இருந்து வருகின்றது. ஆன்மீக ஞானத்தில் ஏறக்குறைய யாருக்குமே ஆர்வமில்லை. ஆத்மா, பரமாத்மா மற்றும் அவற்றை உணர்வதற்கான ஞான யோகம், தியான யோகம், சாங்கிய யோகம், ஜடத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தறிதல் போன்ற திவ்யமான ஞானத்தை வழங்கும் கீதையின் முதல் 6 அத்தியாயங்கள் அத்தகு திவ்ய ஞானத்தில் ஆர்வம் உடையவர்களுக்கானவை. இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை அறிய முடியும். மற்ற ஆன்மீகிகள் அருவ பிரம்மனை உணரலாம். ஏனெனில் அது கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை விட எளிதானது. मज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले
स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सावधूतं परिजनसहितं धन्यदेवं श्रीराधा कृष्ण पादां सहगण ललिता श्री विशाखावितांश हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी नमस्ते देवी प्रणमामि हरिप्रिय वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा translation வந்து படிக்கிறேன் மொழிபெயர்ப்பு. பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ளனர். அது மட்டுமா? 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். கேக்குது? ஓகே. ஹரே கிருஷ்ணா. So, ஸ்ரீல பிரபுபாத் இந்த ஸ்லோகம் பல இடத்துல இந்த ஸ்லோகம் பேசியிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே சொல்றார், மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு. ஆக்சுவலி பல ஆயிரங்கள் அப்படின்னா 1000 × 1000 × 1000 அந்த மாதிரி அப்படின்னா பல கோடிகள். பல கோடி மனிதர்களை யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து கடவுள் இருக்காரா, சாஸ்திரம் ஒன்று இருக்கான்னு யோசிப்பாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி யோசித்து பல கோடியில் ஒருத்தருக்கு தான் பகவானே புரியுமா? எல்லாருக்கும் பகவான் புரிய மாட்டார். கிருஷ்ணர் இங்கே தான் சொல்கிறார், கஷ்டின் மாம்வேதி தத்துவத்தா. கஷ்டின்னா யாரோ ஒருத்தர், எல்லாருக்கும் பகவான் புரிஞ்சுக்க முடியாது. அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிரபுபாத் எழுதுகிறார். ரொம்ப ரேராக தான் ஆன்மீகத்துக்குள்ளே வருவாங்க. சம்டைம்ஸ் என்ன தான் வாழ்க்கையில் அடி வாங்கினா கூட சில பேர் வரமாட்டாங்க. அப்படி இருக்காங்க. சில பேர் அடி வாங்கினா தான் கொஞ்சம் திரும்புவாங்க, சில பேர் அடி வாங்கினா கூட வரமாட்டாங்க. அப்படியே நடக்கும். ஸோ அப்படியே அடி வாங்கினா கூட சில பேர் வந்தால் மறுபடி பழையபடி பின்னாடி போயிடுவாங்க. அதுவும் நடக்கும், பல விதமாக நடக்கும். ஸோ அந்த பிரபுபாத் அங்கே எழுதுகிறார், ஆத்மான்னு என்ன, உடல்னு என்ன, பகவான்னா என்ன, இந்த 3 விஷயங்கள் எல்லாரும் பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொன்று ரொம்ப கடினம். அது ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம், புரியுறதும் கடினம் தான். உடல் வேற ஆத்மா வேறன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவானை புரிஞ்சுக்கிறது அதோட கஷ்டம். அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாது, அவ்வளோ சுலபம் கிடையாது. பிரபுபாத் எழுதியிருக்கார், இந்த உலகத்தில் வந்து இந்த உடல் நல்ல சொகுசாக வச்சுக்கணும் அப்படின்னு வாழ்கிறவங்க எல்லாரும் மிருக வாழ்க்கைன்னு சொல்கிறார். ஆக்சுவலி பிரபுபாத் சொல்கிறேன்னு அவர் சொல்ல, அது சாஸ்திரத்தில் இருக்கு. ஆஹார நித்திர பய மைத்துனம் ச சாமான்யமேதத் பசுபீஹி நரானா தேஷாம் தர்ம அதிக விசேஷோ தர்மே நஹி பசுபீஹி சமானா. தான் ஸ்லோகம்.
அதாவது நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இந்த உடல் நல்லா சொகுசாக வச்சுருக்கணும். இப்படியே வாழ்ந்துட்டு போனால் அது பாலிஷ்டு மிருக வாழ்க்கை தான் அப்படின்னு தான் வேதத்தில் இருக்கு. ஜஸ்ட்டு மிருக வாழ்க்கை தான். ஏதோ நான் அப்படியே எப்பவுமே பிளேனில் தான் பறப்பேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், என் வீடு பூரா சென்ட்ரல் ஏர் கண்டிஷன், அந்த மாதிரி தான் வாழ்வேன்னா அது ஒரு ஹை கிளாஸான அனிமல் வாழ்க்கை தான். ரொம்ப ஜென்ரலி என்னன்னு சொல்கிறேன், ஹை கிளாஸான அனிமல் வாழ்க்கை தான் தவிர மனித வாழ்க்கை கிடையாது. வேதம் ஒத்துக்கல அப்படி, அதில் என்ன பெரிய விஷயம் கிடையாதுன்ட்டாங்க. பட் ஜென்ரலாக உலகத்தில் அதுதான் விரும்புவாங்க, எல்லோரும் அதுதான் விரும்புவாங்க, நல்லா இந்த உடலில் சொகுசாக வச்சுக்கணும். பட் அது சாஸ்திரம் சொல்கிறது மிருக வாழ்க்கை. அப்போ சில பெரிய பெரிய பக்தர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுகும்போது பகவான் சொல்கிறார், ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு நமக்கு. இப்போது உட்காந்து யோசி ஏன் இது நடக்குது அப்படின்னு யோசிக்கணும், ஏன் இது நடக்குது, ஒரு இண்டிகேஷன், அதெல்லாம் பகவானோட இண்டிகேஷன்ஸ். ஆனால் அதுவும் நிறைய பேருக்கு புரியாது. பகவான் அனுக்கிரகம் வந்து அதுவும் புரியும், சில பேர் அப்படியும் புரியாது. அது ஏதோ நடக்குது போ அப்படின்னு போயிட்டுருப்பான், அது பைத்தியக்காரத்தனம். ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் 6 அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த அறிவு பற்றிலாம் பேசுகிறார். உடல் சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது எல்லாம் பேசுகிறார். 7ஆவது அத்தியாயத்திலேருந்து கிருஷ்ணன் அவரை பற்றி பேச போகிறார். அந்த பொருளூரில் அவர் படித்தார், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பகவானோட உணர்வில் எப்பவுமே இருக்கும். கிருஷ்ண உணர்வில் இருந்தால் தான் புரியும். நிறைய பேர் கோயிலுக்கு நல்லா வருவாங்க, ஏன்னா கோயிலுக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா ஜட ரீதியாக நல்லா வாழறதுக்காக கோயிலுக்கும் வருவாங்க. அப்படி இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் தான் வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, அதுவும் பெஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மறுபடியும் அவன் மிருகம் மாதிரி, ஹை கிளாஸான மிருகம் மாதிரி தான் வாழ பார்க்குறான், அந்த மாதிரி இருக்குது. பட் அட்லீஸ்ட் அப்படியாவது வராங்களே, ஓகே, அவ்வளோதான். தவிர பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டு கிடையாது அது. ஸோ இனி வரப்போ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுத போகிறார், அந்த கிருஷ்ணாவை புரிஞ்சுக்கிறது இன்னும் கடினம் அப்படிங்கிறார். இது பகவத்கீதையில கிருஷ்ணரே அவரே சொல்கிறார், என்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு கிருஷ்ணர் பல இடத்துல சொல்லியிருக்கார். கிருஷ்ணரே சொல்கிறார், இந்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறார், இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், நமே விதுஹு ஸ்வரகனா பிரபவச்சா ந மஹர்ஷயா அகமாதிர்ஹி தேவானா மஹர்ஷினாம் சர்வஷா. தேவலுக்கும் நான் புரிய மாட்டேன், மகர்ஷிகள் பெரிய பெரிய ரிஷிகளுக்கும் நான் புரிய மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், மாம் து வேத ந கஷ்டனா அப்படின்னு என்னை யாருக்குமே தெரியாது அர்ஜுனாங்கிறார். பகவான் பொறுத்து ரொம்ப கடினம், ஆனால் கண்டிப்பாக புரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கிருஷ்ணர் பல இடத்துல சொல்கிறார், என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அவரே சொல்ல என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதுக்காக சாஸ்திரம் கொடுக்குறார், ஆச்சாரியில் அனுப்புகிறார், பலது சொல்கிறார். ஏன் கிருஷ்ணர் இது பண்ணுறான்னு இது புரிஞ்சுக்கிட்டா தான் நீ இந்த உலகத்தொட்டே தப்பிப்பேன், ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்கிறார். அதுவும் சொல்கிறார் கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ணன் எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு கஷ்டப்படுற மாதிரி பெருசாக தோணாது, ஏதோ அப்பப்போ தோணும். பேங்க்கில் கொஞ்சம் பேலன்ஸ் பெருசாகிடுச்சுன்னா நல்லா இருக்கிற மாதிரி லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. பேங்க்கில் நிறைய ஜீரோ இருந்ததுன்னு வைங்க, ஏதோ ஒரு நம்பர் பக்கம் 6-7 ஜீரோ வந்தால் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு. கஷ்டப்படுற மாதிரி தோணாது, அதுதான் மாயாங்கிற. அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ரொம்ப கடினங்கிறாங்க. நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். நாம் எது கஷ்டம்னு நினைக்கிறோம்னா, ஏதோ ஹெல்த்து போயிடுச்சுன்னா கஷ்டம்தான், கொஞ்சம் பணம் போயிடுச்சுன்னா கஷ்டம் போகும், ஏதோ பெரிய வசதி இல்லைன்னா கஷ்டம் போகும். ஆனால் ஆச்சாரியர் அதை கஷ்டம்னு சொல்கிறது இல்லை. அவங்க எதை கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா, பகவான் என்னால் புரிஞ்சுக்க முடியலையே கஷ்டம்ங்கிறாங்க, அதுதான் கஷ்டம் தான், மற்றதெல்லாம் கஷ்டம்னு சொல்ல மாட்டான். அந்த விட்டதுன்னு பண்ணீங்களே அந்த பேரா முடியும். கிருஷ்ணரே பரமபுருஷர், அதே சமயத்தில் அவர் பிரம்ம ஞானத்திற்கும்
பரமாத்ம ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவர். யோகிகளும் ஞானிகளும் கிருஷ்ணரை அறியும் தமது முயற்சியில் குழப்பமடைகின்றனர். அத்வைதிகளில் தலை சிறந்தவரான ஸ்ரீ பாத சங்கராச்சாரியார் தனது கீதை உரையில் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அவரை பின்பற்றுவோர் இக்கருத்தினை ஏற்பதில்லை. ஏனெனில் அருவ பிரமனை பற்றிய திவ்ய ஞானம் ஒருவனுக்கு இருந்தாலும் கிருஷ்ணரை அறிவது மிகவும் கடினமாகும். முடிஞ்சது இல்லையா? ஆமாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ அவர் படித்தார். ஸ்ரீபாத சங்கராச்சாரியரே சொல்கிறார் கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரபுபாத் அங்கே எழுதுகிறார். ஆனால் சங்கராச்சாரியர் வழிபடுறவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார். இது உண்மை. ஆக்சுவலி இன்றைக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கோயில்களும் நல்லா போவாங்க, பல விதமான விரதங்கள் இருப்பாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஒன்றுருவாங்க. முருகன், தென் பிள்ளையார், தென் கிருஷ்ணா, தென் இந்திரா, சந்திரா, சூர்யா, பிரம்மா, சிவன் எல்லாரும் ஒன்று அப்படின்ட்டுருவாங்க. அப்படி சொன்னாலே தண்டனை இருக்கு. அதுக்கு தண்டனை உண்டு இப்படி சொல்லக்கூடாது. அவங்க எல்லாரும் ஒன்று அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை, ஸ்லோகம் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வெவ்வேறு அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது, பகவத்கீதையிலே இருக்குது. இவங்கெல்லாம் வெவ்வேறு தான் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லப்படலை அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி தான் தவிர சொல்லப்படலை. அப்படி சொன்னால் தண்டனை உண்டு. இதில் ஸ்லோகமெல்லாம் இருக்குது. ஸோ அதான் பிரபுபாத் எழுதுகிறார். சங்கராச்சாரியரே சொல்கிறார், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா, கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரணாகதினா கிருஷ்ணா தான், பக்தினா கிருஷ்ணாட்ட தான் பண்ணணும், வேறு யார்ட்டையும் கிடையாது. வேறு யார்ட்டையும் பண்ண முடியாது, ஆக்சுவலி பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வேறு ஏதோ தேவர்கிட்ட பக்தி பண்ணுறேன்னு. நோ, பண்ண முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், ஒரு வேளை அவன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டா அது நான் தான் கொடுக்குறேன் அர்ஜுனாங்கிறார். ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதையில், கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ பக்திங்கிறது கிருஷ்ணாட்ட மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யார்ட்டையும் பண்ணவே முடியாது, இம்பாசிபிள். பக்திங்கிறது மீனிங்கே வேறு, அது ரொம்ப ஹை கிளாஸ். எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன். அது ரொம்ப பக்திங்கிறது புரிஞ்சுக்கிறதே கடினம்ங்கிறாங்க, ரொம்ப கடினம். சிம்பிளாக சொல்ல போனால், பக்தி அப்படின்னாலே எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பண்ணுறது தான் பக்தியில் வரும். அப்போ கிருஷ்ணத்தையும் எதிர்பார்த்து பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எஸ், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வேறு மாதிரி பண்ணிடுவார், கடைசியில் கேட்காத மாதிரி பண்ணிடுவாராம். அந்த மாதிரி கிருஷ்ணா பண்ணுவார், மற்றவங்க பண்ண மாட்டாங்க. மற்றவங்க அது பண்ண மாட்டாங்க, கிருஷ்ணா மட்டும்தான் அது பண்ணுவார். ஸோ பக்திங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, அது அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்போ பிரபுபாத் ரொம்ப அழகாக அதெல்லாம் கொடுத்துருக்கார். பாகவத்தில் நிறைய இடத்துல எழுதியிருக்கார், பகவத்கீதையில் இருக்குது. போக போக அதுவும் வரும். நெக்ஸ்ட் பார்க்குறீங்களா? கிருஷ்ணரே பரம புருஷ பகவான், எல்லா காரணங்களுக்கும் காரணம். ஆதிபுருஷரான கோவிந்தன், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். பக்தரல்லாதோர் அவரை அறிவது மிகவும் கடினம். அத்தகையோர் பக்தியின் பாதை மிக எளிதானது என்று கூறும்போதிலும் அவர்களால் இதனை பயிற்சி செய்ய முடியாது. பக்தரல்லாத அந்த பிரிவினர் அறிவிப்பது போல பக்தியின் பாதை அவ்வளவு எளிதானதாக இருப்பின் அவர்கள் ஏன் கடினமான பாதையை ஏற்க வேண்டும்? உண்மையில் பக்தியின் பாதை எளிதானதல்ல. பக்தியை பற்றி அறிவற்ற அங்கீகாரமற்ற சிலரால் பயிற்சி செய்யப்படும் பெயரளவு பக்தி வேண்டுமானால் எளிதானதாக இருக்கலாம். ஆனால் விதிமுறைகளின்படி பயிற்சி செய்யப்படும் போது மனக்கற்பனைகளில் வாழும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் பக்தியின் பாதையிலிருந்து விலகிவிடுகின்றனர். தனது பக்தி ரசாமிரத சிந்துவில் 1.2 ஸ்ரீல ரூபகோஸ்வாமி எழுதுகிறார், ஸ்ருதி ஸ்மிருதி புரணாதி பஞ்சராத்திர விதி விம்னா வினா ஜஹாந்திகி ஹரேர் பக்திர் உத்பாதைவிய கல்பதே. உபனிஷத்துகள், புராணங்கள், நாரத பஞ்சராத்திரம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்களை அலட்சியப்படுத்திய நிலையில் செய்யப்படும் பக்தி தொண்டு சமுதாயத்தில் தேவையற்ற தொந்தரவே. ஓகே, ஸோ ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார்.
நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பக்தி பாதை ரொம்ப ஈஸி, ஞான பாதை தான் கஷ்டம்னு நினைப்பாங்க. ஞானம் நிறைய, அறிவு நிறையா இருக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். பக்தி ஈஸிம்பாங்க. ஆக்சுவலி பக்திங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அது ஒழுங்காக படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இருக்குல்ல அதுதான் கஷ்டம் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் பக்தின்னா ஏதோ கோயிலுக்கு போய் 3 சுற்றி தேங்காய் உட சாப்பிட்டா பக்தின்பாங்க. தட்ஸ் நாட் பக்தி, அது கிடையாது. பக்திங்கிற ஒன்றும் ரொம்ப டீப், அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. எங்கள் சில பிரபுபாத் ஒரு ஸ்லோகம், அந்த ரூப கோஸ்வாமி சொன்ன ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி. ஸ்ருத்தினா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னா அது புராணத்துலேயும் வரும், வேதத்துக்கு சப்ளிமெண்ட், அதாவது வேதத்தை எது சப்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் கூட ஸ்மிருதியில் வரும், புராணங்கள் கூட ஸ்மிருதியில் வரும். அடுத்தது பஞ்சராத்திர விதிம்பினா. பஞ்சராத்திரம்னா நாரத முனிவர் எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லி அவர் தான் எல்லாம் கொடுக்குறார் நமக்கு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இப்போ நம்மலாம் கடைப்பிடிக்கிறது ஆக்சுவலி. ஸோ ரூப கோஸ்வாமி சொல்கிறார், பக்தி பண்ணும் பொழுது வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பஞ்சராத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அது எல்லாம் பார்த்து தான் பக்தி பண்ணணுமோ தவிர ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ணக்கூடாது. அது சொசைட்டிக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, கொடுத்துருக்காங்களா? இருக்கா? அப்படி சமுதாயத்தில் தேவையற்ற தொந்தரவேன்னு போட்டிருக்கு. தேவையில்லா தொந்தரவு இதெல்லாம். ஐ திங்க் இது பலதோட இந்த கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த முதுகில் கொக்கி மாதிரிலாம் அழகு அது மாதிரி இந்த வாய்க்குள்ளெல்லாம் குத்திக்கிட்டு அப்படி பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படி பண்ண தேவையில்லை. இது பகவத்கீதையில் கிருஷ்ணா கடைசி ஐ திங்க் 17 சாப்டரில் கிருஷ்ணர் அது பேசுகிறார். அப்படியெல்லாம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லை. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஏதோ பக்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக சொசைட்டிலே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. ரொம்ப ஞாபகம், ரொம்ப கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். தேங்காய் எடுத்து தலையில் உடச்சிக்கிறாங்க. சம்திங் தேங்காய் எடுத்து அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம். அதையும் போட்டு அது நல்லா சட்னி பண்ணி கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடலாம். அது தலையில் உடச்சிக்கிறது இதுதான் ஆக்சுவலி ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இப்படி பண்ணக்கூடாது. ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா சாஸ்திரத்தில் அதெல்லாம் இருக்கணும். இப்போது இங்கே வரவங்க இப்போ பூஜை பண்ணுறோம், இப்படி பூஜை பண்ணணும் சாஸ்திரத்தில் இருக்குது, அதான் நம்ம பண்ணுறோம். நம்ம சும்மா எதுவும் பண்ணுறது இல்லை, சாஸ்திரத்தில் இருக்குது, அது பண்ணுறோம். ஏகாதசி விரதம் இருப்போம், ஏன்னா சாஸ்திரத்தில் இருக்குது. இப்போ ஜன்மாஷ்டமி கொண்டாடுறோம், ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் பாகவத்தில் 11th cantoல கொண்டாடணுங்கிறார். ஸோ பக்திங்கிறது என் இஷ்டத்துக்கு நான் செய்கிறது கிடையாது. எல்லாமே ஒத்துக்கணும். வேதத்தில் இருக்கணும், புராணத்தில் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். என் இஷ்டத்துக்கு பண்ணுறதுல பக்தி ஆகிடாது. சிலதை சாப்பிடவே கூடாதுங்கிறாங்களா, சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்பப்போ நீ சாப்பிட்டுக்கோமா, என்னோட பக்தி அதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு கலியுகா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஒருத்தர் நம்ம பகவத்கீதா பாகவதம் படிக்கும்பொழுது தான் புரியும். இல்லைன்னா சொசைட்டியில் நிறைய தப்பான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லலை, ஆனால் இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. அதுதான் பிரபுபாதுறார், இந்த சொசைட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. உண்மையிலே பக்தி பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தப்பாக பண்ணும்போது தான் டிஸ்டர்பன்ஸ் வரும். என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் ஒன்று எல்லாமே சொல்ல முடியாது இப்போது. ஓகே, நெக்ஸ்ட் படிக்கிறீங்க. பிரம்மனை உணர்ந்த அருவவாதியும் பரமாத்மாவை உணர்ந்த யோகியும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை யசோதையின் மைந்தனாகவோ அர்ஜுனனின் தேரோட்டியாகவோ புரிந்து கொள்ள முடியாது. சிறந்த தேவர்களும் சில சமயங்களில் கிருஷ்ணரை பற்றி குழம்புகின்றனர். முகியந்தி எத்திர சூரக
மாம் தூ வேத நகசனக, யாரும் என்னை உள்ளபடி அறிவதில்லை என்கிறார் பகவான். அப்படியே எவரேனும் அவரை அறிந்திருந்தாலும் ச மகாத்மா சு துர்லப, அத்தகு மகாத்மா மிகவும் அரிதானவர். எனவே மிகப்பெரிய பண்டிதனாக அல்லது தத்துவவாதியாக இருந்தாலும் பகவானுக்கான பக்தி தொண்டனை பயிற்சி செய்யாவிடில் ஒருவன் கிருஷ்ணரை உள்ளபடி தத்துவதக அறிய முடியாது. தூய பக்தர்கள் மட்டுமே கிருஷ்ணரின் அறிய இயலாத திவ்ய குணங்களில் சிலவற்றை அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குவதால் அவரது சர்வசக்தி, ஐஸ்வர்யம், அவரது செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, துறவு ஆகியவற்றை அறிய முடியும். ஏனெனில் கிருஷ்ணர் தமது பக்தர்களிடம் மிகவும் கருணையுடையவர். பிரம்மஞானத்தின் இறுதி சொல் அவரே. அவர்கள் பக்தர்கள் மட்டுமே அவரை உள்ளபடி உணர முடியும். எனவே தான் கூறப்படுகிறது, அதக ஸ்ரீ கிருஷ்ண நமாமாதி நாபா வேத் ராக்யம் இந்திரியை சோவோன் முகே ஹி ஜிஹ்வாதோ ஸ்வயம் ஏ ஸ்புரத்யஹ. மழுங்கிய ஜடப்புலன்களை கொண்டு யாரும் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது. ஆனால் அவர் தனது பக்தர்களின் திவ்யமான அன்பு தொண்டினால் மகிழ்வுற்று தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பக்தி ரசாமிரத சிந்து 1.2.234. இப்போ அவர் படித்த பேரால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி எல்லாம் வருது. அவரே சொல்கிற என்னை புரிஞ்சிக்க முடியாது. இது உண்மையிலே மகாபாரதம் நீங்கள் படித்தீங்கன்னா மகாபாரதத்தில் பல கேரக்டர்ஸ் இருக்கு. கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு சில பேருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. லைக் பீஷ்மர் தெரியும், பாண்டவாஸ் தெரியும், குந்தி மகாராணி தெரியும், இன்னும் சில பேர் தான். மொத்தம் யாருக்குமே கிருஷ்ணா கடவுள்னு தெரியாது. 5000 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. துரியோதனுக்கு பல பேர் சொல்லுவாங்க அவர் கடவுள், நம்பவே மாட்டான். துரியோதனுக்கு என்ன புரியும்னா இவர் ஏதோ மாயை பண்ணுவார், அவ்வளோதான். கடவுள்னு தெரியாது. இவர் ஏதோ மாயை பண்ணுவார், அந்த சக்தி இருக்குது, கடவுள் கிடையாது. அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டான் துரியோதன். பல பேர் சொன்னாலும் புரியல. ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. ஐ திங்க் லாஸ்ட் டே, ஐ திங்க் யுத்தத்துக்கு முன்னாடி ஏதோ புரிஞ்சுது, இவர் கடவுள் தான் நாட்டிருக்கே. ரொம்ப டஃப், அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நம்ம படிக்கிறோம், நமக்கு கிருஷ்ணர் கடவுள்னு புரிஞ்சிருச்சா அப்படின்னு நமக்கு நாமளே கேள்வி கேட்டால் புரியல. நமக்கு சில பேர் நினைக்கல எனக்கு புரிஞ்சுக்கிட்டேனே நம்ம சொல்லலாம். புரிஞ்சிருச்சுன்னு வைங்க பேச்சுக்கு உடனே சரணாகதி பண்ணிவிடுவோம். ஏன் பண்ணலைன்னா ஒன்றும் புரியல. ஆக்சுவலி இன்னும் புரியல. புரிஞ்ச மாதிரி தோணுது, அவ்வளோதான். அவங்க புரிஞ்ச மாதிரி தோணுது. நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கெல்லாம் புரியல, நமக்கு தான் புரியுது நாம் நினச்சிக்கிறோம். அது ஒரு மாயா. புரிஞ்சிருச்சுன்னா சரணாதி பண்ணிவிடுவோம், நோ டவுட். நெக்ஸ்ட்டு செகண்டே உடனே பண்ணிவிடுவோம். சும்மா ஏதோ கேட்குறோம் கிருஷ்ணா கடவுள், அவ்வளோதான். பட் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இல்லைன்னா கிருஷ்ணரை இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லுவோம், ரொம்ப ரேராக தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ கடைசியில் ஒரு ஸ்லோகம் படித்தார், ரொம்ப ஃபேமஸ். அத்தஹ ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நப்பவே கிரஹ்யம் இந்திரியை சேவோன்முகே ஹி ஜிஹ்வாதோ ஸ்வயமேவ ஸ்புரத்யதா. இந்த புலன்கள் வச்சு பகவானை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு ஸ்லோகம் வருது. அதில் நப்பவே கிரஹ்யம் இந்திரிய, இந்திரியங்கள்னா புலன்கள். இந்த கண்ணு காது மூக்கு வச்சாலும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது, இம்பாசிபிள். இப்போ நம்ம இங்கே ராதாகிருஷ்ணா படம் இருக்குது, சாக்ஷாத் ராதாகிருஷ்ணா தான், நோ டவுட். புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். சண்டேனா கௌர்னி தாய் வராங்க, அவங்க சாக்ஷாத் கௌர்னி தாய் தான். ஏதோ ஒரு கல்லோ இல்லை மரமோ கிடையாது, சாக்ஷாத் பகவான். புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க, அது இந்திரியங்கள் வச்சு புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கடினம். இப்போ நம்ம வீட்டிலே ராதாகிருஷ்ணா படமெல்லாம் வச்சுருக்கோம், அவங்க இருக்காங்க, இதுதான் உண்மை. அதை ஏன் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அப்போ அதில் இந்த ஸ்லோகத்தில் வருது, சேவோன்முகே ஹி ஜிஹ்வாதோ. ஜிஹ்வானா நாக்கு. இந்த நாக்கு வச்சு சேவை செஞ்சால் தான் புரியும். ஸ்வயமேவ ஸ்புரத்யதக, ஸ்வயமாக புரிய ஆரம்பிச்சிடும்.
அது என்ன சேவைன்னா நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸோ இது கிருஷ்ணா புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. மேபி எல்லாம் அந்த நரசிம்மர் படம் கூட பார்த்துருப்பீங்க. அதில் பிரகலாத் மகாராஜ் எல்லா இடத்துலையும் விஷ்ணு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் கண்ணுக்கு எல்லா இடத்துலையும் விஷ்ணு தெரிவார். ஆனால் மற்றவங்க அப்படி தெரியாது. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, மற்றவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வேறையா இருக்கு. அவர் எந்த பக்கம் பார்த்தாலும் நரசிம்மர் இருக்கார். இப்போ கூட பாடணும் இல்லையா, யத்தோ யத்தோ யாமி தத்தோ நரசிம்ம. இதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மை எந்த பக்கம் பார்த்தாலும். ஸோ அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் கடினமாக இருந்தாலும் ஈஸி பண்ணுறது தான் சைத்தன்ய மகாபிரபு வர்றார். அவர் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா கொடுக்குறார். ஸோ ஹரே கிருஷ்ணா உண்மையிலே சொல்லிகிட்டு இருந்தால் பகவானை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. பகவானை பற்றி புரியும் பொழுது ஆட்டோமேட்டிக் இந்த உலகம் பூரா புரிய ஆரம்பிச்சு, மொத்த உலகம் புரியும். நாட் அவுட். அது புரியும் பொழுது இங்கே அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப உட்காந்து ஒரு ஆஜிடேஷன் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு எரிச்சல் கிடையாது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவோ புலம்புறதும் கிடையாது. ஒரு மாதிரி தெரியல, தமிழ் வார்த்தை வரல, உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதோ கோபம் வருதோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் அமைதியாக இருப்போம். எதுவுமே டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரியல, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் புரியல. ஆனால் புரிஞ்சுதான் நானும் நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், என்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நான் அவரே சொல்கிறார் ரொம்ப ரேருங்கிறார். ஆனால் அதை நம்ம இதை படித்து நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. நமக்கு ஆச்சாரியாஸ் இருக்காங்க, பிரபுபாத், சைத்தன்ய மகாபிரபு, சாக்ஷாத் பகவான். அவங்க சொன்னபடி கேட்கும்பொழுது புரிய ஆரம்பிக்கும், புரியும், நோ டவுட். ஆச்சாரியர் சொன்னபடி பக்தி பண்ணும் பொழுது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இல்லை புரியாது, எல்லாமே சீக்ரெட் தான். இதெல்லாமே சீக்ரெட். அது 9th சாப்டரில் கிருஷ்ணரே சொல்ல போகிறார், இது சீக்ரெட்டு தான்ங்கிறார். எல்லாமே சீக்ரெட். ஸோ அவர் ஒன்று படித்தார். அவரோட ஆப்புலன்ஸ் வைபவங்களா தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஐஸ்வர்யங்கள். அதுக்கு அந்த சென்டென்ஸ் அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குதல், அவரது சர்வசக்தி, ஐஸ்வர்யம், அவரது செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, துறவு ஆகியவற்றை அறிய முடியும். ஸோ அவரோட சர்வசக்தின்னு ஒன்று படித்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்க ரொம்ப கடினம். கிருஷ்ணர் சர்வசக்தி உள்ளவர், அவர் எப்படி பண்ணுவார் இதெல்லாம் நமக்கு புரியாது, டிஃபிகல்ட். ஏன்னா கிருஷ்ணர் கூட இருந்தவங்களுக்கே புரியல, பலராமருக்கே புரியல. ஆக்சுவலி பலராமர்னா கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பலராமருக்கே கிருஷ்ணர் புரியலையா, அதெல்லாம் நடந்திருக்கு. பலராமருக்கே புரியல, நமக்கு எங்கே புரியும், அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் கிருஷ்ணா புக் படித்தீங்கன்னா அதில் ஒரு லீலா இருக்கும். பிரம்மா வந்து எல்லா கோபர்களையும் தூக்கிட்டு போயிடுவார், நல்லா கேட்டிருப்பீங்க. எல்லாமே தூக்கிட்டு போயிடுவார், கோபர்கள் எல்லாமே தூக்கிட்டு போயிட்டு அவர் பிரம்மலோகத்தில் வச்சுக்குவார். வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா மறுபடியும் எல்லாம் அப்படியே இருக்கும். கோபர்கள் இருப்பாங்க, மாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். பிரம்மாக்கே இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கள, மறுபடியும் எப்படி இங்கே இருக்காங்க? ஸோ ஆக்சுவலி பிரம்மாவுக்கு ஜஸ்ட்டு அப்படி பார்த்து இப்படி வந்தால் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் வர மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வரத்துக்குள்ளே இங்கே 1 வருஷம் ஓடிடும், இங்கே 1 வருஷம் ஆகிடும். அந்த கோபர்கள்லாம் பிரம்மா தூக்கிட்டு போயிட்டார். கிருஷ்ணர் பார்க்குறாரு, இப்போ திருப்பி இந்த கோபர்கள் அவங்க வீட்டுக்கு போகலின்னா அவங்க அப்பா அம்மாலாம் கவலைப்படுவாங்க. என்னோட பையனை காணாமல் பார்ப்பாங்க. அந்த மாடு காணாமே, கண்ணுக்குட்டி காணாமே, மாடும் கவலைப்படும். என்னோட கண்ணுக்குட்டி காணாம், கண்ணுக்குட்டி அம்மா வரலேன்னு பார்க்கும்.
கிருஷ்ணா இருப்பாங்க, அவரே எல்லாம் கோபர்களா மாடா எல்லாம் அவரே வருவார். அப்படியே விரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பார். அந்த ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாக கிருஷ்ணர் கோபர் எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு போகும்பொழுது பொதுவாக தாயெல்லாம் அவங்க பையன் வீட்டுக்கு வர சந்தோஷமாக வர வைப்பாங்க, வீட்டுக்கு வர்றான். ஆக்சுவலாக கோபிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணா கோபரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வரும்போது எல்லா பெண்களும் கிருஷ்ணர் தான் வர வைப்பாங்க, அவங்க பையனை வர வைக்க மாட்டாங்க. இது பிருந்தாவனத்துக்கு இப்படி தான் நடக்கும். அவங்க பையனை அவங்க பார்க்க மாட்டாங்க, எல்லாம் கிருஷ்ணா தான் போய் பார்ப்பாங்க எப்பவுமே. அவங்க பையனை வர வைக்கவே மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது பலகாரம் செஞ்சால் கிருஷ்ணாவுக்கு போய் கொடுந்தான்னு சொல்லுவாங்க, தவிர நீ சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. பிருந்தாவனத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ போய் கிருஷ்ணா கொடு. ஆனால் இந்த ஒரு வருஷ காலம் இந்த கிருஷ்ணர்லாம் பிரிகிறார் இல்லையா கோபர்களா, அந்த ஒரு வருஷம் மட்டும் என்ன, எல்லா பெண்களும் தன் மகனை மட்டும்தான் வர வைப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலி கிருஷ்ணா தான் அது. அப்போ அவங்க மகன் மட்டும்தான் வர வைப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு அவங்க மகன் மேல் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது நான் ஏன் இவ்வளோ பாசமாக இருக்கேன்னு அவங்களுக்கே நினைப்பாங்களா, ஆனால் புரியல. ஆனால் எல்லாமே கிருஷ்ணா, ஆக்சுவலி எல்லாமே கிருஷ்ணா தான், அவங்களுக்கே தெரியல. பலராமர் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறாரு, இங்கே என்னமோ நடக்குதுங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் எத்தனை நாளாக இல்லையே, ஏன் வித்தியாசமாக எல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த கோபர்லாட்டும் கோபியர்லாட்டும் மாடாகட்டும் கண்ணுக்குட்டி ஆகட்டும் எல்லாம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்களே. கடைசியில் அவருக்கு புரிஞ்சது, இது ஏதோ கிருஷ்ணா ஏதோ பண்ணுறாரு, அவருக்கே கடைசியில் தான் புரிஞ்சுதான். ஸோ பலராமருக்கே ரொம்ப கஷ்டம்னா நாம் எங்கே போகிறது, ஈஸி கிடையாது, நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டம். அந்த கிருஷ்ணர் சர்வ சக்தி இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஸோ அப்போ அந்த கிருஷ்ணா அவரோட நாம சொல்லும் பொழுது அவர் நம்மளை எப்படி காப்பாற்றுவார்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் காப்பாற்றுவார், அவர் பண்ணுவார். இப்படி எப்படி பண்ணுவார்னா தெரியாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இப்படி நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட அது மனக்கற்பனை தான் அதெல்லாம். அவர் எப்படி காப்பாற்றுவாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் காப்பாற்றுவார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் பண்ணுவேன் அப்படின்னு பகவத்கீதையில் இருக்குது, பண்ணுவார், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதே மாதிரி அதில் ஒன்று இருக்குது, பகவான் யசோதியோட மகன், அப்புறம் அடுத்து அர்ஜுனரோட தேரோட்டி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை யசோதனின் மைந்தனாகவோ அர்ஜுனனின் தேரோட்டியாகவோ புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டம், இது என்ன புரிஞ்சுக்க முடியாது நம்ம நினைக்கலாம், ரொம்ப கஷ்டம். யசோதையோட மகன்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அவர் பார்த்தா ஏதோ சாதாரண மகமாக இருப்பார், பட் ரொம்ப டிஃபிகல்ட், அவ்வளோ ஈஸி கிடையாது. சில பேர் அவர் சாதாரண மனிதன் கூட நினச்சிட்டாங்க, ஏதோ யசோதை ஒரு கோபி, ஏதோ மாடெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களோட பையன், அவ்வளோதான். ஒரு பகவான்னு புரிஞ்சுக்க ரொம்ப கடினம். கம்சனுக்கு புரியல, பூத்தனாக்கு புரியல. கம்சனில் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அது பாகவத்தை அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப வராது, ரொம்ப ரொம்ப சக்தி ஜாஸ்தி. கம்சனை கண்டு எல்லோரும் பயந்துருவாங்க, அவ்வளோ சக்தி இருக்குது, புரியல, சாதாரண ஆளும் கிடையாது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட். அப்புறம் அர்ஜுனரோட தேரோட்டி, இவர் என்ன தேர் ஓட்டுறார் அவ்வளோதான் அப்படின்னு, டிஃபிகல்ட், நிறைய பேருக்கு புரியல. அவர் சொல்கிறார், நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆயுதம் எடுத்து தான் ஒருத்தன் முடிக்கணும்னு அவசியமே கிடையாது, அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது, அவர் நினச்சாலே முடிச்சுடுவார். ஸோ கிருஷ்ணரோட சக்திகள் அது மாதிரி எப்படி ஒர்க் ஆகும் கூட நமக்கு தெரியாது. ஸோ இது ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. நமக்கு இதெல்லாம் புரியாது, முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எட்டாவது நமக்குன்னு புரிஞ்சுக்கணும். அது புரியும் பொழுது தான் மற்றதெல்லாம் புரியுமாமா. ஓகே, அதுக்கு தான் நாமத்தை சொல்லிக்கிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஸோ கிருஷ்ணா இல்லை, கிருஷ்ணரோட டிவோட்டி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவானை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பகவானோட தூய பக்தர்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் கிடையாது. அவங்களோட செயல்களே ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஸ்ரீபாத் ராமானுஜராகட்டும், ராமானுஜரோட ஸ்ரீடர்களாகட்டும், அவங்கள புரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல ஆழ்வார்கள் இருக்காங்களே, ஆழ்வார்லாம் புரிஞ்சு ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க இருக்கும்போது அவங்கள புரிஞ்சுக்க முடியல. ஆழ்வார்லாம் பார்த்தா சாதாரணமாக இருப்பாங்க, கிரேட் ஆழ்வார்ஸ், எல்லாருக்கும் புரியல. இவன் கோஸ்வாமிஸ் அதே மாதிரி, அவங்க பார்த்தா சாதாரணமாக இருப்பாங்க, இன்னும் ரொம்ப ஹை கிளாஸ். எவ்வளோ ஹை கிளாஸ்னால் கோஸ்வாமிஸ் சாக்ஷாத் ராதாராணி வந்து இவங்களுக்கு சேவை செய்வாங்க. ராதாராணி வந்து கோஸ்வாமிக்கு சேவை செய்வாங்க. அதெல்லாம் உண்மை. அந்த இடமெல்லாம் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். லைக் ஒரு தடவை ரூப கோஸ்வாமி அவங்க அண்ணா சனாதன் கோஸ்வாமி, அவங்க அண்ணா, அவரோட பர்த்டே வருது. சனாதன் கோஸ்வாமி பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி நினைக்கிறார், எங்கள் அண்ணாவுக்கு பர்த்டே வருது, அவர் ஏதாவது செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்கார் அண்ணாக்கு. அவர் நினச்சார் மேபி ஒரு நல்ல பாயாசம் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஸோ அவங்க அண்ணாக்கு பிடிக்கும். அவர் ஜஸ்ட் நினைக்கிறார். நினச்சோடனே ஒரு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்து அரிசி பால் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு கொடுத்துட்டு அவங்க கேட்குறது, நீங்கள் யாருமா அப்படிம்பாங்க. இல்லை, இந்த ஊரில் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம், அதுவும் உங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ரூப கோஸ்வாமி அந்த பால் அரிசியெல்லாம் வச்சு பாயசம் பண்ணிவிட்டு அவங்க அண்ணா சனாதன் கோஸ்வாமி கொடுக்குறாரு. சனாதன் கோஸ்வாமி டேஸ்ட் பண்ண உடனே அவருக்கு வேறு மாதிரி வரும். உடனே கேட்பார், இது உனக்கு எங்கே கிடச்சிது, யார் கொடுத்தாங்கன்னு கேட்பார். இது யார் இதெல்லாம் கொடுத்தாங்க உனக்கு? அது ஏதோ சின்ன பொண்ணு வந்து கொடுத்தது, நான் நினச்சேன் உங்களுக்கு கொடுக்கணுன்னு. உடனே ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போனாங்கம்மா. திட்டுவார் சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி திட்டுவார். இப்போ நாம் தான் ராதா கிருஷ்ணாவுக்கு சேவை செய்யணும், அவங்க நமக்கு சேவை செய்யக்கூடாதுப்பார். டக்குன்னு சொல்லுவார், தப்பு பண்ணுற அப்படின்பார். ஏன்னா சின்ன பொண்ணு ராதா ராணி, அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படி கோஸ்வாமிஸ் புரிஞ்சுக்கிறதே கடினம். இட்ஸ் நாட் ஈஸி. அவங்கள வந்து உட்காந்ததெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அது இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக அதான் கொடுக்குறாரு. இந்த உள்ள இந்த பொருளுரை வரக்கூடிய இந்த ஸ்லோகமெல்லாம் கோஸ்வாமிஸ் எழுதுந்தான். ஸோ பகவானை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியமெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. அது கிருஷ்ணர் சொல்கிறபடி அவரோட நாமா சொல்லணும், இந்த சாஸ்திரம் அப்படியே கடைப்பிடிக்கணும். அப்புறம் பகவான் அனுகிரகத்தில் தான் புரியும். படித்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக படிக்கணும், ஆனால் படித்து புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. டிஃபிகல்ட். எனிவே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா 4வது. பூமிரபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அஹங்காரமிதி யம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேஷன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிஞ்ச ஜட சக்திகளாகும். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை பற்றி இப்போ பேச போகிறார். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது பகவான், அவர் தான் சிருஷ்டி பண்ணுறார். இங்கே பஞ்சபூதங்கள் 5 + இன்னொரு 3, மனசு, புத்தி, அகங்காரம், பொய் அகங்காரம், அப்படிதான் இருக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார் பாருங்க, இந்த 8மே அவரோட சக்திகள்ங்கிறார். அப்படிதான் இருக்கு தமிழில். ஆமாங்க குரு. என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும். பிரிந்த ஜட சக்திகள். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், ஆக்சுவலி இந்த உலகம் பூரா பஞ்சபூத்தால் செய்யப்பட்டது. நம்ம உடல் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டது. நம்ம உடம்புல மனசு இருக்குது, புத்தி இருக்குது, பொய் அகங்காரமெல்லாம் இருக்குது. நம்ம உடம்புல எல்லாமே இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார் அது என்னதுங்கிறார், கிளியராக சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படின்னா இந்த உடல் கூட என்னது கிடையாது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட், என் பையன், என் மகள் அப்படிங்கிறோம், அவங்களாம் நம்மளதெல்லாம் கிடையாது.
அவங்க நம்ம சொத்தெல்லாம் கிடையாது. பேசும்போது சொல்ல என் பையன், என் கணவன், என் மனைவி. இன்னும் கிருஷ்ணர் சொல்கிற உன் சொத்துல அது என் சொத்துங்கிறார். அவங்கள என் இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. என் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கும் தண்டனை உண்டு. என் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கிருஷ்ணா கிளியராக சொல்லிட்டார், ஒன்றுமே உன்னோட கிடையாதுன்ட்டார். இந்த ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிட்டார், ஒன்றுமே உன்னோடது கிடையாது, இஸ் மைன், என்னோடதுங்கிறார் அவர். ஆனால் நம்ம எல்லாரும் இது உண்மை ஆக்சுவலாக நாம்ளே இந்த உடலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளாய்ட்னா சுரண்டுறது. நம்ம உடம்பையே நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். என் மனசை நான் தப்பாக யூஸ் பண்ணுறேன், அதனால என் மனசு எனக்கு பிரச்சனை கொடுக்கும். ஓகே, நம்ம ஏன் ரொம்ப கவலைப்படுறோம் வாழ்க்கையில் அப்படின்னா, என் மனசை நான் தப்பாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு த்ரூ மைண்ட் அது வழியாக பிரச்சனை வரும் நமக்கு. அப்படி தான் வரும். நம்ம எப்பவுமே அடுத்தவங்க தான் ஏதாவது சொல்லுவோம். என் வாழ்க்கையில் பிரச்சனை அடுத்தவங்கள தான் திட்டுவோம். தப்பு பண்ணுறது கூட நான் தான். என் மனசை நான் தப்பாக யூஸ் பண்ணுறதுனால அந்த மனம் த்ரூ மைண்ட்னா மன ரீதியாக அது வழியாக அட்டி வாங்குவேன். அப்படி தான் வரும். ஏன்னா என்னோடது கிடையாது. கிருஷ்ணா கிளியராக சொல்லிட்டார், என்னோடது போகிறாங்கிறார். நிறைய பேர் இருப்பாங்க, நிலத்துக்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க, ஒரு சந்துக்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க. 2 பேருக்கும் பிரச்சனை வரும். 2 பேருக்கும் பிரச்சனையெல்லாம் வரும், நோ டவுட் அபவுட் இட். கிருஷ்ணர் சொல்கிறது என்னதுங்கிறார். பூமி ராப்போ நல்லவாய் மொத்தம் என்னோடதுதாங்கிறார் கிருஷ்ணா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் புத்தி என்னதுங்கிறார். இன்னைக்கு உலகத்தில் புத்தியை மறுபடியும் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும். உதாரணத்துக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும், மனசு ரொம்ப பணம் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சொகுசாக வாழணும், பெரிய ஆளாக வாழணும். யார் புத்தி அப்படி யூஸ் பண்ண பார்க்குறாங்களோ அவனுக்கும் பிரச்சனை வரும் அவங்களுக்கு. புத்தியை எப்படி யூஸ் பண்ணணும் கூட கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசியிருக்கார். மனம் எப்படி யூஸ் பண்ணணும் கூட கிருஷ்ணர் பேசியிருக்கார். ஆனால் இன்னைக்கு புத்தி எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆட்டம் பாம்புன்னு சொல்லுவோம், அணுகுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கும் புத்தி வேணும் இல்லையா, சும்மா தயாரிக்க முடியாது. அப்போ புத்தியை தப்பாக யூஸ் பண்ணுறான். ஒருத்தனை கொல்லணும், அணுகுண்டு போட்டியான் கொல்லணும், விட்டு அவனே செத்து போயிடும். கொஞ்ச நாள் விட்டு அவனே செத்து போயிடும், அவனே அணுகுண்டு போட்டு கொள்றான். அப்படின்னா என் புத்தியை தப்பாக யூஸ் பண்ணுறேன், சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். அதுக்கு தண்டனை உண்டு, அதெல்லாம் தண்டனை உண்டு. சில பேர் எல்லாரும் புத்தி யூஸ் பண்ணி எல்லாரும் மணி எப்படி பணம் நிறையா சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், அப்படி இப்படி, அதுக்கு தண்டனை உண்டு. அஃப்கோர்ஸ் பணம் வேணும், பணம் சம்பாதிக்கவே கூட சாஸ்திரங்கள் எங்கேயும் சொல்லலை. பக்தி பண்ணுறது மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ வேணும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு லிமிட் இருக்குது, மற்றவங்களுக்கு தெரியாது. அது என்னமோ வேணும் நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படியே சேர்த்துருவாங்க. ஸோ கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், இந்த பஞ்சபூதங்கள், இந்த மனசு, புத்தி, இதெல்லாம் என்னோட சக்தி அர்ஜுனாங்கிறார். ஸோ பகவான் நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டார், நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதை நான் தப்பாக யூஸ் பண்ணுறதுனால என் லைஃப்பில் ப்ராப்ளம். சிம்பிள், அவ்வளோதான். எனக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே பகவான் கொடுத்த அந்த சொத்தை எல்லாமே தப்பாக யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ண தெரியணும். அதுக்கு தான் பகவத்கீதை படித்தே ஆகணும். பகவத்கீதை படிக்காமல் லைஃப்பில் சும்மா ஜாலியாக இருக்க முடியும்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது. அப்படியே இருக்குது 100% சான்ஸ் இல்லை, இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா பகவத்கீதையில் மட்டும்தான் மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண கிளியராக கொடுக்குறாரு. ஐ திங்க் இது 7வது அத்தியாயம் 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுகிறார். இந்த சாஸ்திரத்தை விடவே கூடாது, படித்தே ஆகணும்னு ரொம்ப கிளியராக சொல்கிறார். இது படிக்கலினாலே பிரச்சனை வருங்கிறார். ஸோ இந்த ஸ்லோகா ஃபுல்லாக இப்போ முடிக்க முடியாது, நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கு? பிரபுஜி, உடலை வருத்தம் வச்சுருந்தா பாலிசிலியம் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லலை, வேதத்தில் இருக்கு.
அப்போ ரோட்டில் கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் வேலை செய்கிறாங்களா, அவன் தான் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள தான் பகவான் வந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படி இல்லை. அது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தில் மானுஷ ஜென்மா துர்லபம் அப்படிம்பாங்க. துர்லபான ரேர்னு புரியுது. மனித உடல் ரொம்ப ரேர், அரிது. இது வந்து சும்மா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறதுக்கு இந்த உடல் கிடையாதுன்ட்டா சாஸ்திரத்தில் இருக்கு. ஒர்க் பண்ணி அவன் நோ டவுட் அபவுட் இட். சும்மா உட்காந்து இந்த உடலை சொகுசாக வச்சுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பைத்தியக்காரத்தனம். சாஸ்திரம் எப்படி சொல்ல, இந்த உடல், இந்த ஹியூமன் பாடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கலாம், உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை தவிர வேறு எந்த ஸ்பெஷாலிட்டி இந்த உடம்புல கிடையாதுட்டாங்க. அப்போ இது தவிர இதை பண்ணாமல் நான் மற்றதை பண்ணேன்னா நான் மிருகம். நீங்கள் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் தானே அதிகமாகிடுச்சு. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் கிருஷ்ணா கனெக்ட் ஆகலின்னா எல்லாமே யூஸ்லெஸ் ஒர்க். கிருஷ்ணா கனெக்ட் பண்ணல என்ன ஸ்மார்ட் ஒர்க்? கிருஷ்ணா கனெக்ட் பண்ணால் தான் ஸ்மார்ட் ஒர்க், இல்லை அது யூஸ்லெஸ் ஒர்க். அதாவது உடம்பை எப்படி எந்த மாதிரி கிருஷ்ணா, வெரி சிம்பிள். இந்த உடல், நான் வந்து ஆத்மா, நான் வேறு, உடல் வேறு. பட் ரைட் நவ் இது ரெண்டும் இந்த உடம்புல இருக்கு இல்லையா. நானும் இந்த உடல் ஒட்டுக்காக இருக்குன்னா ஒரு 2 வேலை 3 வேலை சாப்பிட்டா போதும். என்ன ஒரு ஃபியூ இட்லிஸ் இல்லை ஃபியூ சப்பாத்திஸ் சாப்பிடுவேன். அதுக்கு ஏன் நான் ஒரு நாளைக்கு 20 hours ஒர்க் பண்ணணும், 4 நாடை நான் சுற்றணும்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில பேர் இருக்காங்க, நான் 40 நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இந்தியாவிலே ஒரு 100 நாள் தான் தங்குவேன் வருஷத்தில், எப்பவுமே ஏர் ஃப்ளைட்லேயே இருப்பேன். ஏன் 2 வேலை சாப்பிட்றீங்க, ஏன் இந்த பறக்கிறேன்? புரியுதுங்களா? எப்படி சொல்கிறீங்க? ஆனால் கூட வேலை செய்யாமல் இருக்கவும் கூடாது. வேலை செய்யணும்னா இந்த பாடி மெயின்டைன் பண்ணுறது வேலை செய்யும் போதுமே. இந்த பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேலை செய்யுங்க போதும். வேதமே அப்படி தான் சொல்லுது. இதுக்கே நான் 40 நாட்டுக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், என்ன சாப்பிட 2 இட்லி சாப்பிடும், இதுக்கே 4 நாடை சுற்றணும்? அப்போ அவன் பெரிய கழுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் சொல்லுவேன், உபனிஷத்தில் இருக்கு. சொல்ல ஏன் கழுது மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி ஒர்க் பண்ண அவசியம் இல்லையா? ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரபு, இது 8மே அவருடைய சக்தின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மனசுக்குள்ளே வரக்கூடிய எல்லா இஷ்யூஸ்க்கும் ப்ராப்ளம்ஸுக்கும் என்ன காரணம்? அறியாமை தான் காரணங்களா பிரபு? அது எதனால இருக்கு பகவான் நினைக்கிறது இல்லை, இண்டிவிஜுவல் சுதந்திரம் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறது இல்லைங்களா? அப்படிங்க. அஃப்கோர்ஸ் பேசிக்காக பார்த்தா அறியாமை தான் காரணம். பேசிக்காக அறியாமை தான் ஃபஸ்ட். அதுதான் சிவபெருமான் வந்து அதுதான் சொல்கிறார், அறியாமையினால்தான் கஷ்டப்படுவாங்க. அப்படிதான் லார்ட் சிவா சொல்கிறார், பத்ம புராணத்தில் இருக்கு. சொசைட்டிக்கு வந்து சொல்லும்போது பிரச்சனை பண்ணும்போது நீ அறியாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இல்லை, அப்போ நீ நாலேஜ் இருந்தால் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கலாம்ல. இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கூகுள் சொல்லுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கூகுள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 80% படித்தவங்க தான் உலகத்தில். அப்போ 80% படித்தவங்க எல்லாம் அறிவாளியாக தான் இருக்கணும். அப்போ ஏன் எல்லாம் சண்டை சச்சரவாக இருக்குது? புரியுதுங்களா? உண்மையிலே படித்தவங்களா இருந்தால், உண்மையிலே அறிவு இருந்தால், ஏன் எல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது? எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கலாமே. சால்வ் பண்ண முடியலன்னு என்ன? அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவில்லைன்னா அறியாமையில் இருக்கான்னு அர்த்தம். இது ஒத்துக்கிட்டு தான் அவன் லார்ட் சிவா சொல்கிறாருன்னா உண்மை. அவர் சொல்கிறார் இக்னாரன்ஸ் தான் காரணங்கிறார், அறியாமை தான் காரணங்கிறார். அப்போ அந்த அறியாமை இருக்கக்கூடாதுன்னா அறிவு வரணும். அறிவுனா இந்த அறிவு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே அவனுக்கு இந்த கிருஷ்ணா நாலேஜ் இல்லைனாக்க அவன் வந்து ரீசெண்டான மிருகம் அப்படின்றத சொல்ல வராது. அது கோடீஸ்வரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் இந்த நாலேஜ் இல்லைன்னா மிருகம் மாதிரி தான் வாழ்வாங்க. ஜஸ்ட் நோ டவுட், மிருகம் மாதிரி தான் வாழ்வாங்க.
அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்ன ஈவன் என்ன ஒரு மிருகம் நான் ஃப்ளைட்டில் போகுது, ஒன்று காரில் போகுது, ஒன்று பென்சில் போகுது, ஒன்று நடந்து போகுது, அவ்வளோதான் மிருகம். அப்படிதான் சாஸ்திரத்தில் கொடுக்குறாங்க. அது உண்மைதான். அது இதுவே நான் டைரக்டாக சொல்ல முடியாது. நீ மிருகம்டா, நீ வந்து காரில் போயிட்டு ஆச்சாரியா சொல்லலாம். எனக்கு பிரச்சனை வந்துடும். எஸ், அது உண்மை. ஆச்சாரியா சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாது. ஆச்சாரியாக்கு அந்த பவர் பேசுகிறாங்க பப்ளிக். ஏன் பிரபுபாத் நேரடியாக சொல்கிறார். பிரபுபாத் அமெரிக்காலையும் சொன்னார், நீ எல்லாம் பண்ணி மாதிரி வாழ்கிற அப்படின்னாரு. ஆச்சாரியாக்கு அந்த தைரியம் இருக்குது. நாம் டக்குன்னு போய் சொல்லக்கூடாது. நான் பாலிஷ்டாக தான் நாம் சொல்லுவோம், அவங்க டைரக்டாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஏன் டைரக்டாக சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் அப்படி சொல்லியிருக்கார். பாகவத புராணத்தில் ஓப்பனாக அப்படியே இருக்குது. ஒன்று இது பாகவத்தில் கொடுக்குறாங்க. ஒரு பேப்பர் இருக்குது, நான் பேப்பர் கட் பண்ணணுன்னா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வேணும். புரியுதுங்களா? ஒன்று கட் பண்ணணுன்னா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வேணும். எனக்கும் இந்த உலகத்தோட தொடர்பு கட் பண்ணணுன்னா ஷார்ப்பான வார்த்தைகள் தேவை. புரியுதுங்களா? ஷார்ப்பான வார்த்தை யூஸ் பண்ணால் தான் கட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு கத்தரி பிளண்ட்டாக இருக்குன்னு வைங்க, கட் ஆகாது. புரியுதுங்களா? ஷார்ப்பாக இருக்கும். எனக்கும் இந்த கட் பண்ணணுன்னா ஷார்ப்பான வார்த்தைகள் தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணத்தில் ஆட்டும் பாகவத்தில் எல்லாரும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. விதுரர் வந்து திருத்தராஷ்டிரன் நாயின்னு திட்டுவார். அப்போ தான் உரைக்கும், நாய் மாதிரி வாழ்கிறேன்னா நான். அது கேட்டோன்னே வீட்டு விட்டு போயிடுவார். ஒரு ஷார்ப்பான வார்த்தை தேவைப்படுது, இல்லைன்னா நமக்கு ஏறாது. சும்மா கண்ணே மணி எப்படியே இருந்தால் அவன் அப்படியே தான் கிடப்பான். உண்மை பேசும்போதும் உரைக்கும். ஸோ உண்மை பேசலாம். இது வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் 15th சாப்டர் பேசுகிறார். கட் பண்ணும் பார், ஷார்ப்பான வெப்பன் வச்சு கட் பண்ணி எறியும்பார். ஸோ இது தேவை, இல்லைன்னா கஷ்டம். இந்த பிரார்த்தனை நம்ம கிருஷ்ணா டேக்கலாம் சாஸ்திரங்களை வந்து ஷார்ப்பாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு வந்து அருள் புரிங்கிறதுலாம் கேட்டுருக்காங்களா? ஆஃப்கோர்ஸ் அந்த பிரார்த்தனை இருக்கலாம், தப்பே இல்லை. பகவத்கீதானே தெரிஞ்சுக்க பார்க்கலாம், தட்ஸ் ஓகே, தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ உண்மை சொல்லும்போது கசக்கும், அது கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லிட்டார். உண்மை என்றைக்குமே கசக்கும், ஸ்வீட்டெல்லாம் இருக்காது. நோ வே, சான்ஸே கிடையாது. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் ஏதாவது? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्री प्रभुपाद की जय।